ப்ரீவியஸ் வீடியோவில் சம் ஆஃப் ப்ராடக்டை நம்ம தெளிவாக பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் நம்ம ப்ராடக்ட் ஆஃப் சம்னா என்னங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம். ப்ராடக்ட் ஆஃப் சம் இதை ஷார்ட்டாக POS ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க, பாஸ் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. இப்போது நம்ம சாப் ஃபார்ம் இருக்கு இல்லையா, சம் ஆஃப் ப்ராடக்ட், அதில் பார்த்தது மாதிரி இங்கே ஒரு ட்ரூத் டேபிள் எடுத்துக்கலாம். இந்த ட்ரூத் டேபிள் கூட 3 இன்புட் ட்ரூத் டேபிள் தான். பாருங்கள், 3 இன்புட் இருக்குது, A, B, C. ஸோ 3 இன்புட் இருந்துச்சுன்னா 2⁻3 வேஸில் நம்ம எழுதலாம் இல்லையா. ஸோ 8 வேஸில் நம்ம இந்த இன்புட்டை எழுத முடியும். ஸோ 0லேருந்து ஆரம்பித்து 7 வரைக்கும் இன்புட்டை டிஃப்ரெண்ட் வேஸில் எழுதியிருக்காங்க. ஸோ நம்ம அதுக்கு கரஸ்பாண்டிங் நியூமெரிக்கல் வேல்யூஸை எழுதிக்கலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 0, 1, இதுக்கு பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 5, 6, 7. ஸோ இந்த மாதிரி இன்புட் கொடுக்கும்போது இந்த மாதிரி அவுட்புட் வந்தது மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் SOP ஃபார்ம் பார்த்தோம் இல்லையா, அதில் நம்ம என்ன பார்ப்போம், இந்த ட்ரூத் டேபிளில் எது எது ஹை இருக்குன்னு பார்ப்போம். அப்படி தானே? இப்போ பாருங்கள், இது ஹை இருக்குது, இது ஹை இருக்குது, இது ஹை இருக்குது, இது ஹை இருக்குது. ஸோ நம்ம அதை எப்படி எழுதணும்னு ஞாபகம் இருக்கா? ஸோ எப்படி எழுதணும்னு பாருங்கள். இதுக்கு கரஸ்பாண்டிங்காக பார்த்தீங்கன்னா A பார் எழுதணும், ஏன்னா A 0 இருக்கிறனால. B ஹையாக இருக்கிறனால நம்ம B எழுதிடலாம். C லோவாக இருக்கிறனால C பார். அதே மாதிரி இது 1 இருக்குது அவுட்புட். ஸோ இதுக்கு எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா A பார் BC. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது 1 இருக்குது, அவுட்புட் ஹையாக இருக்குது. ஸோ நம்ம அதை எப்படி எழுதணும்னா A B பார் C. அதே மாதிரி லாஸ்ட் ஒன், இதுக்கு எல்லாமே ஹை ஸ்டேட் தான். ஸோ நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம்னா A BC. ஸோ நம்ம இதை என்ன பண்ணோம் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இதை எப்படி எழுதணும்னா அவுட்புட், ஸோ இதை நம்ம அவுட்புட் ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ Y இஸ் ஈக்குவல் டு, இது எல்லாத்தையும் நம்ம கம்பைன் பண்ணுவோம் இல்லையா, A பார் BC பார் ப்ளஸ் A பார் BC. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எழுதுகிறேன் A B பார் C ப்ளஸ் ABC. இதை இன்னொரு ஃபார்ம்லேயும் எழுதலாம் நம்ம, ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப், இது எல்லாமே மின் டேர்ம்ஸ் இல்லையா. மின் டேர்ம்னா என்ன, ஒரு SOP ஃபார்மில், அதுவும் canonical SOP ஃபார்ம். வாட் இஸ் canonical SOP ஃபார்ம்? ஒரு டேர்மில் எல்லா வேரியபிள்ஸும் இருக்கணும். பாருங்கன்னா ABC ABC ABC, அது எதர் இன் காம்ப்ளிமெண்டட் ஆர் நாட் காம்ப்ளிமெண்டட் ஃபார்மில் எல்லாமே இருந்துச்சுன்னா நம்ம அதை SOP canonical SOP ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதை இந்த canonical SOP ஃபார்மை நம்ம இன்னொரு ஃபார்மில் எழுதலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மேஷன் ஆஃப் மின் டேர்ம். மின் டேர்ம்னா ஒரு canonical SOP ஃபார்மில் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் டேர்மை நம்ம மின் டேர்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை நம்ம எப்படி எழுதணும், இது பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டிங்காக 2 ஓடுது. ஸோ 2, இது வந்து 3 ஓடுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு 5 ஓடுது, இது பார்த்தீங்கன்னா 7 ஓடுது. ஸோ இப்படி நம்ம படிச்சிருப்போம். பட் நம்ம இந்த டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறோம்னா POS ஃபார்ம். ஸோ POS ஃபார்மை எப்படி எழுதுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். SOP ஃபார்மில் நம்ம இந்த அவுட்புட்டில் இருக்கக்கூடிய இந்த 1க்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த மாதிரி நம்ம ஈக்குவேஷனை எழுதணும். பட் POS ஃபார்மில் நம்ம இந்த அவுட்புட்டில் இருக்கக்கூடிய 0க்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பாருங்கள், இந்த ஃபர்ஸ்ட்டு 0வை நான் எடுத்துக்கிறேன். இதை எப்படி நான் எழுதணும் தெரியுமா, இங்கே 0 0 0 இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. 0 0 0 இருக்குது. ஸோ நான் அதை எப்படி எழுதுறேன்னு பாருங்கள், A ப்ளஸ் B ப்ளஸ் C. புரிஞ்சுதா? ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுதா? இதுக்கு முன்னாடி SOP ஃபார்மில் நம்ம 0 இருந்துச்சுன்னா பார்னு எழுதணும், A பார் B பார் C பார். பட் இங்கே அப்படி எழுதக்கூடாது. 0 இருந்துச்சுன்னா A B C அப்படின்னு எழுதிட்டு ப்ளஸ் போட்டுறணும். புரிஞ்சுதா? இப்போ அடுத்தது பாருங்கள், நான் எப்படி எழுதுறேன்னு. இதுவும் 0வாக தான் இருக்குது அவுட்புட். ஸோ இதுக்கு என்ன வரும்னு பாருங்கள், A ப்ளஸ் B ப்ளஸ் C பார். 1 வந்தனால C பார். புரியுதா? இப்போது அடுத்து பாருங்கள், இதுவும் 0 தான் இருக்குது. ஸோ இதுக்கு எழுதுறேன் பாருங்கள், A பார். 1 வந்தனால A பார் ப்ளஸ் B ப்ளஸ் C. புரியுதா? இப்போ அடுத்தது இன்னும் ஒரே ஒரு 0 இருக்குது, அதுக்கும் நம்ம எழுதிடலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா A பார் ப்ளஸ் B பார் ப்ளஸ் C. புரிஞ்சுதா? இப்போ எல்லாத்துக்குமே நம்ம எழுதிட்டோம். ஸோ இங்கே எழுதுனது மாதிரி நம்ம இப்போ எப்படி எழுதுகிறோன்னு பாருங்கள். Y is equal to, இந்த 0 இந்த டேர்ம் எல்லாம் நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்கள், A ப்ளஸ் B ப்ளஸ் C. ஓகே, அதுக்கப்புறம் அடுத்தது என்ன இருக்குது பாருங்கள், இன்ட்டு போட்டுட்டு A ப்ளஸ் B ப்ளஸ் C பார். அப்புறம் இன்னொரு இன்டு பண்ணிடுங்க,
A bar plus B plus C. ஓகே, இன்னும் ஒன்று இருக்குது, அதையும் நம்ம எழுதிக்கலாம். A bar plus B bar plus C. ஓகே, ஸோ நம்ம இந்த மாதிரி எல்லாம் எழுதிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய சம் டேர்ம் இருக்குது. இது ஒரு சம் டேர்ம், இது ஒரு சம் டேர்ம், இது ஒரு சம் டேர்ம், இது சம் டேர்ம். இந்த சம் எல்லாம் ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. ப்ராடக்ட் ஆஃப் சம்னா என்னன்னா செவரல் சம் டேர்ம்ஸை மல்டிப்ளை பண்ணாங்க, இல்லை ப்ராடக்ட் பண்ணாங்க, இல்லைன்னா ஆண்டட் பண்ணாங்க, ஆண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம இதை ப்ராடக்ட் ஆஃப் சம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம கிடைச்சிருக்க ப்ராடக்ட் ஆஃப் சம் பார்த்தீங்கன்னா canonical ப்ராடக்ட் ஆஃப் சம் ஃபார்ம். கனானிக்கல்னா என்ன? ஒரு டேர்ம், ஒரு இதில் வந்து ஒரு ப்ராடக்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா எல்லா வேரியபிள்ஸும் வந்திருக்கணும். பார்த்தீங்கன்னா ஏபிசி வந்திருக்கு, ஏபிசி வந்திருக்கு, ஏபிசி வந்திருக்கு, ஏபிசி வந்திருக்கு. அது வந்து காம்ப்ளிமெண்டட் ஆர் நாட் காம்ப்ளிமெண்டட் ஃபார்ம் வந்திருந்தால் அது canonical SOP ஃபார்ம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம canonical SOP ஃபார்மில் இருக்கக்கூடிய இந்த ஈச் இண்டிவிஜுவல் டேர்மை நம்ம என்ன நேம் சொன்னோம்? மின் டேர்ம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அதே மாதிரி இந்த canonical POS ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சம் டேர்மையும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மேக்ஸ் டேர்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை என்ன சொல்லுவோம்? இது எல்லாமே மேக்ஸ் டேர்ம். இது ஒரு மேக்ஸ் டேர்ம், இது ஒரு மேக்ஸ் டேர்ம், இது ஒரு மேக்ஸ் டேர்ம், இது ஒரு மேக்ஸ் டேர்ம். ஸோ இது எல்லாமே நம்ம மேக்ஸ் டேர்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதே மாதிரி இதை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணோம் இல்லையா, SOP ஃபார்மில் இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணோம் இல்லையா. அதே மாதிரி POS ஃபார்மை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா y is equal to, இங்கே சம்மேஷனுக்கு பதில் இங்கே பைன்னு சொல்லுவாங்க, இங்கே ஸ்மால் எம், மின் டேர்ம்னா ஸ்மால் எம், கேபிட்டல் எம்னா மேக்ஸ் டேர்ம். இப்படி எழுதிட்டு ப்ராக்கெட் போட்டிருக்கேன். போட்டுட்டு இது எதனுடைய டேர்ம்? 0 இல்லையா. அப்போ 0 கமா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது 1, அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா 4. ஸோ 4 எழுதிருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் லாஸ்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா 6. ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதிட்டோம். ஓகே, இப்போது நம்ம SOP ஃபார்மும் எப்படி எழுதுறதுன்னு தெரியும், POS ஃபார்மும் எப்படி எழுதுறதுன்னு தெரியும். இப்போ நீங்கள் ஒரு விஷயம் கவனிச்சிங்களா, இது நம்பர் ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கலாம், இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் இல்லாத நம்பர் இதில் இருக்குது. ஸோ நம்ம ஒரு SOP ஃபார்ம் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம POS ஃபார்ம் எழுதுறது ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. பாருங்கள், இதுவும் காம்ப்ளிமெண்ட்டாக தான் இருக்குது. இப்போ 2 3 5 7. ஸோ இதில் 0. ஸோ இதில் 0 1 இல்லை. ஸோ 0 1 இங்கே வந்திருக்கு. இதில் 3 இருக்குது, 4 இல்லை. ஸோ 4 இங்கே வந்திருக்கு. இங்கே 5 இருக்குது, 6 இல்லை. ஸோ 6 இங்கே வந்திருக்கு, 7 இங்கே வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறனால நம்ம SOP ஃபார்மும் POS ஃபார்மும் காம்ப்ளிமெண்ட் டு ஈச் அதர் அப்படின்னு சொல்லுவோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதனுடைய நோட்ஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கேன், lsonlineclass.com. அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு நோட்ஸ் எடுத்து ஈஸியாக படிச்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.